ஃப்ரெண்ட்ஸ், உங்களே இந்த சிச்சுவேஷன்ல இமேஜின் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்ல. நீங்க உங்க தேவைகளுக்கு உங்க பசங்க மீது டிபெண்டா இருக்கீங்க. உங்ககிட்ட சேவிங்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா டைம் இருக்கிறப்ப நீங்க எதுவும் சேவ் பண்ணாம விட்டுட்டீங்க. அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பாத்தீங்கன்னா சில 1000 ரூபாய் தான் இருக்கு. அதுவும் நீங்க ஏதோ பாலிசி வாங்கின காரணத்தினால். இப்ப சொல்லுங்க நீங்களே, உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஐ நோ இது ஒரு மோசமான சூழல். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஹார்ஷ் ரியாலிட்டி என்னன்னா, மக்கள் இன்னும் இதே மாதிரியான லைஃப் தான் வாழுறாங்க. ஒரு ரிப்போர்ட் தெரிவிக்குது, இந்தியால 68% ஒர்க்கிங் ஏஜ் பீப்பிள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா அவங்களுடைய பசங்க இவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்கள பாத்துப்பாங்கன்னு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, லெஸ் than 30% மக்களுக்கு தான் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க பசங்க கிட்ட இருந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்குது. இப்போ இதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இதுல முதல் இந்தியாவோட கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர்ல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்தியன் வேல்யூஸ் தெரிவிக்குது இது ஒவ்வொரு பசங்களோட டியூட்டின்னு, வயதான பிறகு அவங்களோட அம்மா அப்பாவை பாத்துக்கணும்னு. ஹவவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேல்யூஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மக்கள் நியூக்ளியர் ஃபேமிலிஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இதன் காரணத்தினால் அம்மா அப்பா தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. செகண்ட் காரணம், ஏன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வயதான பிறகு நாளைக்கு கஷ்டப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க யோசிக்கிறது அப்படி பணக்காரன் ஆகணும்னா இன்னைக்கு ஆகணும். வயசான பிறகு காசு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க, சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு யோசிக்கிறது இதுல எந்த தவறும் இல்ல. பட் டு பி ரியலிஸ்டிக், இது பாசிபிள் இல்ல எல்லாருமே சீக்கிரமா பணக்காரன் ஆகிறது. பிகாஸ் எல்லார்கிட்டயும் இனஃப் ரிசோர்சஸ் இருக்கிறது இல்ல. இந்த காரணத்தினால தான் இந்தியாவோட 1.5 பில்லியன் பாப்புலேஷன்ல வெறும் 3,26,000 பேர் தான் மில்லியனரா இருக்காங்க. இது பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா less than 0.1%, which is very less. Friends, வாரன் பஃபெட் சொல்லிருந்தாரு, மக்கள் ஏன் பணக்காரன் ஆகாம இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா யாரும் ஸ்லோவா பணக்காரன் ஆகணும்னு விரும்புறது இல்லையா. சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களோட கோலும் ஒரு நாள் கண்டிப்பா பணக்காரன் ஆகணும்னு இருந்துச்சுன்னா, அப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கான ஒரு பிளானை ஷேர் பண்றேன். இதுல நீங்க வெறும் 7 வருஷம் கஷ்டப்பட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். அதுவும் பல கோடிகளை சேர்த்து. அண்ட் இது கூட நீங்க ஒரு நல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கிடுவீங்க இந்த பிளானோட உதவியுடன். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா சைடு இன்கம் சோர்ஸ் நீங்க பில்ட் பண்ணலாம். அண்ட் உங்ககிட்ட இந்த 3 விஷயமும் இருக்கிறப்ப தான் அப்பதான் ரியல் சென்ஸ்ல உங்களையே ஃபைனான்ஷியல் ஃப்ரீன்னு சொல்ல முடியும். சரி வாங்க சீக்கிரமா ஆரம்பிக்கலாம் இந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்க. இந்த பிளானோட பேர் 732 ரூல் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். பிளானை இன் டெப்தா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அக்ஷயோட உதவி எடுத்துக்கிறேன். அக்ஷய் ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருந்தாரு. அங்க ஒரு பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அங்கிள் இருந்தார். அவரோட பேர் சர்மா. சர்மா சார் பாத்தீங்கன்னா 2 பசங்க இருந்தாங்க அண்ட் ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனா அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா சர்மா சார் கூட இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சர்மா சார் அவரோட வைஃப் அண்ட் ஒரு மேட் கூட தனியா தங்கிட்டு இருந்தாரு. அக்ஷய்க்கு இது ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு, இதை தெரிஞ்சுக்கணும்னு. அங்கிளுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருந்த பிறகும் ஏன் அவர் தனியா தங்கிட்டு இருக்காருன்னு. இதனால அவர் ஒரு நாள் சர்மா சார் கிட்ட பேசணும்னு பிளான் பண்ணாரு. அவர் சர்மா சார் அவரோட வீட்டுக்கு டீக்கு கூப்பிடுறாரு. அண்ட் பேச்சோட பேச்சா அவர்கிட்ட கேட்டுறாரு, அங்கிள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு, 2 பசங்க இருக்காங்க, 2 மருமக இருக்காங்க அண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க, அப்போ ஏன் நீங்க தனியா தங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தனியா இருக்கணும்னு ஆசையா? உண்மையில அதை கேட்டதும் சர்மா சார் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கண்ணா யார்தான் வயசான காலத்துல அவங்க குடும்பத்தை விட்டு தனியா இருக்கணும்னு விரும்புவாங்க? எல்லாரும் அவங்க லைஃப்ல பிஸியா இருக்காங்க. நாங்க வயசானவங்க எங்களை மறந்துட்டாங்க. வெறும் மாசத்துக்கு கொஞ்சம் காசு அனுப்புவாங்க, அதுவும் நாங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா தான். உண்மையில தவறு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது, எல்லா தவறும் எந்ததான். நான் தான் என் பசங்களை அசட் நினைச்சு தவறு செஞ்சுட்டேன். அண்ட் சம்பாதிச்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொட்டிட்டேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கும் எதுவும் சேவ் பண்ணல, அசட்டும் எதுவும் உருவாக்கல. இப்பதான் புரியுது மத்தவங்க மீது டிபெண்ட் ஆகிறது எவ்வளவு கஷ்டம்னு. இப்ப பசங்க காசு அனுப்பாம விட்டாங்க, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாயிடும், என்ன பண்ணணும்னு தெரியல. சர்மா சாரோட இந்த ஸ்டோரியை கேட்டு அக்ஷய் ரொம்ப சேட் ஆயிடுறாரு. அண்ட் அவருக்கு அவங்க பசங்க மீது ரொம்ப கோவம் வருது. ஆனா அப்புறம் பார்த்து அக்ஷய் ரியலைஸ் பண்றாரு, அங்கிள் சொன்னது எல்லாமே சரிதான். நம்மளோட பசங்களை நம்மளோட அசட்டை நினைக்கிறது உண்மையிலேயே ஒரு ரிஸ்கியான விஷயம். அண்ட் இந்த நாள் தான் அக்ஷய் ஃபேமிலி அவரோட மனசுல ஏத்துக்கிறாரு, இந்த தவிர அவரோட வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு. அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏர்லி ஏஜ்ல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிப்பேன்னு. ஆனா அக்ஷய்க்கு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வேயோ சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இதுல மக்கள் அவங்களுடைய மொத்த டைம், மணி, எஃபர்ட் எல்லாத்தையும் வோல்டேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு செலவு பண்ணிடுறாங்க. சோ இதனால அவர் ஒரு பெட்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாரு. இதுல அவர் வெறும் சில வருஷத்துக்கு அவரோட லைஃப் ஸ்டைல காம்ப்ரமைஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா அவர் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணிப்பாரு. கூடவே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிப்பாரு. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணுவார். அண்ட் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரீ ஆயிடுவாரு. அவருக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை பண்றதுக்கு அவருக்கு அவரோட முழு வாழ்க்கையும் இன்வெஸ்டிங்க்கு செலவு பண்ணணும்னு அவசியம் வராது. எப்படி ட்ரெடிஷனல் வேலை செய்றாங்களோ அந்த மாதிரி. சோ வாங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய் இதை எப்படி செய்யறாருன்னு. கூடவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்டா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல சைடு இன்கம் சோர்ஸ் உருவாக்கத்தை பத்தி சொல்ல போறேன். சோ கண்டிப்பா வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷய் 20-21 வயசான ஒரு இளம் வாலிபர். அவர்கிட்ட ஒரு ஜாப் இருக்கு, அதுல இருந்து ஒரு நல்ல டீசன்ட் இன்கம் earn பண்றாரு. அக்ஷய் இருக்கிற இப்ப இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவர் மீது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்ல. வெறும் வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்பாரு, சோ தட் அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு. இதெல்லாம் அவரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இதனால வீட்டுக்கான செலவுக்குலாம் பாத்தீங்கன்னா அதுவே போதும். சோ இதனால அக்ஷய்க்கு இது ஒரு பிக் பாசிட்டிவ் பாயிண்ட். அவர் ஒரு டீசன்ட் போர்ஷன் அவரோட இன்கம்ல இருந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் அதை ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணி க்ரோ பண்ண முடியும். சோ அக்ஷய் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் சேமிச்சிரார். அண்ட் அதை எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது என்ன இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா இதோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவா இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லாபம் என்னன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். சோ அக்ஷய்க்கு அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அப்ராக்ஸ் 13% ரிட்டர்ன் கிடைச்சிடும். அண்ட் அக்ஷய் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுக்கிறாரு. அக்ஷயோட சாலரி ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் ஆகும். இதன் காரணத்தால் அவரோட சேவிங்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருது. இதனால அக்ஷய்க்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது அவரோட எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அண்ட் எந்த தடங்களும் இல்லாம அவர் அதை செய்யவும் செஞ்சாரு. அவர் ஒவ்வொரு வருஷமும் அவரோட எஸ்ஐபியை 10% இன்க்ரீஸ் பண்றாரு. அக்ஷய் சேம் ப்ராசஸை 7 வருஷத்துக்கு ஃபாலோ பண்றாரு. அண்ட் இந்த காரணத்தால் 7 வருஷம் முழுசாகிறப்போ அக்ஷயோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆயிருது 12,62,000 ரூபாய். அட் திஸ் பாயிண்ட் அக்ஷய் எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணிடுறார். அண்ட் ஆட்டோமோட்ல இந்த 12,62,000 ரூபாவை க்ரோ ஆக விட்டுறாரு. இப்போ நம்ம இந்த அமௌண்ட் வந்து சேம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல க்ரோ ஆகுதுன்னு நினைச்சிட்டோம்னா, அதாவது 13% CAGRல அப்ப அக்ஷயோட ரிட்டையர்மெண்ட் சமயத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட அவரோட 55வது வயசு அப்போ அக்ஷய் கிட்ட 3 கோடியை விட அதிகமான பணம் சேர்ந்திருக்கும். அண்ட் அப்படி அக்ஷய் 60 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தாருன்னா அப்ப அவர்கிட்ட 7 கோடி 12 லட்சம் ரூபாய்க்கான ஒரு நல்ல அமௌண்ட் சேர்ந்திருக்கும். அண்ட் அப்படி இந்த அமௌண்ட்டை இன்ஃப்ளேஷனுடன் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்போ இது ஒரு நல்ல டீசென்ட் அமௌண்டா தான் இருக்கும். கன்சிடரிங் அக்ஷய் வந்து இவ்வளவு ஒரு கேபிட்டல் அமௌண்ட் உருவாக்குறதுக்கு வெறும் 7 வருஷம் ஒழுக்கமாக வேலை செஞ்சிருக்காருன்னு அப்ப இது ஒரு டீசென்ட் அமௌண்ட் தான். இங்க பாருங்க, அப்படி ஒரு பர்சன் லைஃப் டைம் எஸ்ஐபி பண்ணாருன்னா அப்ப டெஃபினெட்லி இந்த கேஸ்ல இந்த அமௌண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். ஆனா வெறும் ரிட்டையர்மெண்ட்டுக்காகவே காசு சேமிச்சு வைக்கிறது அண்ட் இருக்கிற இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம போகிறது இஸ் நாட் அ குட் பிளான். தட் இஸ் வை இந்த 732 மெத்தட் யூஸ் பண்ணணும் உங்களோட ஃபைனான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு. 7 வருஷம் எஸ்ஐபி பண்ண பிறகு அக்ஷயோட ஏஜ் 77-78 ஆயிருது. டவ் இந்த ஏஜ்ல தான் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் சேம் கேஸ் ஏற்பட்டுச்சு அக்ஷய் கூடவோ. அவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அண்ட் அக்ஷய் பேச்சுலர்ல இருந்து ஒரு கமிட்டட் பர்சனாக மாறிட்டாரு. டவ் அக்ஷயோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிடுச்சு. ஹவவர் அவரோட சாலரியும் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. ஆனா பாருங்க, லைஃப் வந்து ரொம்ப அன்சர்டன் ஆனது. எப்ப என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது. சோ இதனால தான் அப்படி உங்க மீது வேற இன்னொருத்தரோட லைஃப் டிபெண்ட் ஆயிருக்குன்னா அப்ப கொஞ்சம் பார்த்து தான் போகணும். தட் இஸ் வை அக்ஷய்க்கு புரிய வருது அவர் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு சில ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணனும். அண்ட் கூடவே ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அவர் மீதோ அவரோட பார்ட்னர் மீதோ எடுத்துக்கணும். சோ தட் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் இது உங்களுக்கு உதவி செய்யும். சோ அக்ஷய் மந்த்லி 5,000 ரூபாய் சேவ் பண்ண ஆரம்பிச்சாரு எமர்ஜென்சிக்காக. அண்ட் 2,000 ரூபாய் பாலிசி பிரீமியம் அவருக்கும் அவரோட வைஃப்க்கும் போக ஆரம்பிச்சது. 3 வருஷத்துக்கு அவர் எமர்ஜென்சிக்காக ஒவ்வொரு மாசமும் சேவ் பண்ணாரு. அண்ட் அந்த சேவிங்ஸ் எஸ்ஐபி த்ரூ இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அகைன் இவர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணார். பிகாஸ் இதுக்கு சில ரீசன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து காசை வித்ட்ரா பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நம்ம வந்து பெரிய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணனும் அவசியமே இல்ல. ஜஸ்ட் வித் ஃபியூ கிளிக்ஸ் நீங்க காசை வித்ட்ரா பண்ணலாம். அண்ட் செகண்ட்லி இதுல இருந்து டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ இது இன்ஃப்ளேஷனை ஈஸிலி பீட் பண்றோம் இந்த லாங் ரன். சோ இதனால அக்ஷயோட எமர்ஜென்சி ஃபண்டோட வேல்யூ வித் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல விலைவாசி எவ்வளவு அதிகமானாலும் சரி இந்த ஃபண்ட் எப்பவுமே அவருக்கு உதவியாக இருக்கும். சோ 3 வருஷத்துக்கு அப்புறம் அக்ஷயோட எமர்ஜென்சி ஃபண்டோட வேல்யூ ஆயிருது 2,21,000 ரூபாய். இது அவருடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் க்ரோ ஆயிட்டே இருந்துச்சுன்னா அப்ப இதோட வர்த் 1.25 கோடி ரூபாய் ஆயிடும். சோ இது அக்ஷய்க்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யும். அக்ஷய் எப்பவுமே செக்யூரா ஃபீல் பண்ணுவார். தட் அவரோட வேலை இதுக்கு நடுவுல போயிடுச்சுனாலும் அப்ப அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்கும். இதோட உதவியுடன் அவரால் கொஞ்ச நாளுக்கு சர்வே பண்ண முடியும். அண்ட் ஒரு புது ஜாப் தேட முடியும். இப்ப இந்த 732 ரூல்ல 3 அர்த்தம் வந்து 3 வருஷம் எமர்ஜென்சிக்காக சேவ் பண்ணணும். டில் நவ டோட்டல் 10 வருஷம் ஆயிருக்கும். அண்ட் அக்ஷய் கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிருப்பாரு. டவ் அட் திஸ் பாயிண்ட் அவருக்கு குழந்தைகளும் இருக்கும். பிகாஸ் அவருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இந்த 10 வருஷத்துல அக்ஷய் வந்து அவரோட ஜாப்ல ரொம்ப முன்னேறி இருப்பாரு. அவர் 60,000 இருந்து 70,000 ரூபாய் சம்பளம் கூட வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா அது கூடவே விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கும். அண்ட் அக்ஷயோட ஃபேமிலியும் அதிகமாகுது. சோ அவரோட செலவு அதிகமாயிட்டு இருக்கும். சோ இந்த பட்சத்துல வெறும் ஒரு சிங்கிள் இன்கம் சோர்ஸ் மீது டிபெண்டா இருக்கிறது இஸ் நாட் a good strategy. இந்த விஷயத்தை அக்ஷய் ஃபீல் பண்றாரு. அண்ட் பிளான் பண்றாரு டு கிரியேட் எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்சஸ். அக்ஷய்க்கு ரொம்ப லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அண்ட் அவருக்கு சில கான்டாக்ட்ஸ் உருவாயிருக்கு. சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி அண்ட் சில காசை இன்வெஸ்ட் பண்ற விதமா few income streams உருவாக்குறார். அதுல சில ஃபெயில் ஆச்சு. பட் 1-2 ஐடியாஸ் வர்க் ஆச்சு. அண்ட் நவ அக்ஷய் அவரோட சைடு இன்கம் சோர்சஸ் த்ரூ இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிச்சார். அண்ட் இதனால அவருடைய ஓவரால் இன்கம்ல ரொம்ப நல்ல இன்கிரிமெண்ட் வந்திருக்கு. அக்ஷய் ரிட்டையர்மெண்ட்க்கு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சாச்சு. கூடவே எமர்ஜென்சி ஃபண்ட் அவரோடது ரெடி. இதனால அவரோட மேக்ஸிமம் இன்கம் பசங்களோட எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் ஃபேமிலி ட்ரிப்ஸ் மீது ஸ்பெண்ட் பண்றாரு. பிகாஸ் பாருங்க, லைஃப்ல மெமரிஸ் கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு. சோ இந்த மாதிரி அக்ஷய் 732 ரூலோட உதவியுடன் ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் வாழ முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூல்ல 2 அர்த்தம் வந்து 2 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு டைம், மணி அண்ட் எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்றது. ஹவவர் அக்ஷயோட கேஸ்லனா 7+3 அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் சைடு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்றத பத்தி சொல்லிருக்கேன். ஆனா இதை நீங்க முன்னாடி கூட செய்யலாம். எப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்ப பண்ணலாம். எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒரு சைடு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகலாம். பிகாஸ் உண்மையான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எப்ப ஏற்படும்னா நம்ம தூங்கும் போது காசு சம்பாதிக்கிறப்ப தான். சோ இது எப்ப நடக்கும்? நம்ம ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணதான். ஃப்ரெண்ட்ஸ், போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் சோர்ஸ் ஐடியா பத்தி சொல்ல விரும்புறேன். எங்களுக்கு தெரிஞ்ச சிவான ஒரு நபர் இருக்காரு. முன்னாடி இவர் ஒரு பிரைவேட் ஜாப் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சைடு இன்கம் ஆரம்பிச்சாரு. அது இன்னைக்கு அவரோட மெயின் இன்கம் சோர்ஸாவே மாறிடுச்சு. அவர் என்ன செஞ்சாருன்னா அவரோட வீட்லயே மேரேஜ் மற்றும் அதர் ஈவென்ட்ஸ்ல யூஸ் ஆகக்கூடிய டென்ஸ்கான பொருள் வச்சிருந்தாரு. அண்ட் எப்ப பார்ட்டிஸ் எல்லாம் நடக்குதோ அப்ப இந்த பொருட்களை ரெண்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் இன்னும் பொருட்களை இதுல ஆட் பண்ண ஆரம்பிச்சாரு. லைக் கேட்டரிங்கான பொருட்கள் வரும், சேர்ஸ், டேபிள்ஸ், இன்னும் எக்ஸெட்ரா. என்ன பொருட்கள்லாம் கல்யாணம் இல்ல பார்ட்டிஸ்ல யூஸ் ஆகுமோ அதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சாரு.
இதனால அவருக்கு ஒரு டீசென்ட் ரெண்டல் இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு இவர்கிட்டயே ஒரு ஃபுல் ஃபிளெஜ் மேரேஜ் பேலஸ் இருக்கு. இதுல இருந்து அவர் லட்சக்கணக்கா earn பண்றாரு அண்ட் ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைல் ஸ்பெண்ட் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பவர் சைடு இன்கம் சோர்சஸோட. அண்ட் கல்யாணத்துக்கான பொருட்களை ரெண்ட்ல விடுறது ஒரு நல்ல சைட் பிசினஸ். பிகாஸ் வெட்டிங் சீசன் வரப்போ இந்த பொருட்களோட டிமாண்ட்லாம் ரொம்ப அதிகமாயிடும். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா பார்ட்டிசன் நடக்கும். இதுல ஆக்டிவ்லி பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டியது இருக்காது. சோ இது கிளியர்லி ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் தான். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா அப்ப கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃபேமிலியில இருக்கிற பசங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.